பெறுதற்கரிய பிறவியைப் பெற்று நின் சிற்றடியைக் குறுகிப் பணிந்து பெறக் கற்றிலேன். மதகும்ப கம்பத் தருகட் சிறுகண் சங்கிராம சைல சரசவல்லி இருகத் தழுவும் கடகாச்சலா பன்னிரு புயனே. பெறுதற்கு அரிய பிறவியைப் பெற்றும் நின் சிற்றடியை குறுகிப் பணிந்து பெற கற்றிலேன். மத கும்ப கம்பத் தருகண் சிறுகண் சங்கிராம சைல சரசவல்லி இருகத் தழுவும் கடகாச்சலா பன்னிரு புயனே. பெறுவதற்கு மிகவும் அருமையான இந்த மானிடப் பிறவியைப் பெற்றும் தேவரீரது சிறிய திருவடிகளை அடைந்து தொழுது முக்தியை பெறுவதற்கு கற்றேன் இல்லை. மதநீர் ஒழுகுவதும் கும்பஸ்தலத்தை உடையதும் அசைந்து கொண்டே இருக்கும் தன்மை உடையதும் அஞ்சாமையும் சிறிய கண்களையும் உடையதுமான யானையை வாகனமாக கொண்டு விளங்கும் போர் வீரரே, மலையில் பிறந்து வளர்ந்து வரும் விளையாடல் புரிபவரும் கொடி போன்றவருமாகிய வள்ளியம்மையாரின் மார்பினை இருகத் தழுவும் வீர கடகங்களை அணிந்துள்ளனவும் மலைபோல் விளங்குவதுமான 12 புயங்களை உடையவரே. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய, சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய, வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா. வில்லாண்மையரும் விரிமா தமிழில் வல்லாண்மையரும் வளமாய் புகழும் நல்லாண்மையது நனியே மலிரும் சொல்லாண்மை கொடு என் துரிய பொருளே. கந்தரடமையர் வரிசையில 67வது பாடலாகிய பெறுதற்கரிய பிறவியே அப்படி என்கின்ற பாட்டை இன்று அனுபவிக்கலாம். பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் நின் சிற்றடியை குறுகி பணிந்து பெறக் கற்றிலே. மத கும்பகம்ப தருகன் சிறுகன் சங்காம செய்த சரசவல்லி இருகத்தழுவம் கடகாசலா பன்னிரு பயனே. இந்த பாடல் ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டாக்கா, மானிட பிறவி பிறப்பது அரிதான பிறவி. இந்த அரிதான பிறவி கிடைக்காது மனுஷாளுக்கு. 30,000 கோடி யோனியில பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆத்மாவானது மனித பிறவி கிடைக்கிறது. அத்தனை கஷ்டப்பட்டு இந்த மனித பிறவியை பிடித்த இந்த ஆத்மா இறைவனை அனுபவிக்கிறதுக்காக இந்த பிறவி கிடைக்கிறது என்பதனாலே மனித பிறவி எல்லாத்திலும் விட்ட சிறந்த பிறவியாக கருதப்படுகிறது. விலங்குகளும் புழு பூச்சிகள் எல்லாம் ஆண்டவனை தொழுக முடியாது, ஆனா மனிதனால கை காலத்துல வச்சுட்டு தொழ முடியும். அதனால மனித பிறவி அரிது அப்படின்னு சொன்னாங்க. பெறுதற்கு அரிய பிறவி, இந்த பிறவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மிருகங்களா இருக்கும் போது கூட தவறு பண்ண மறுபடியும் வேற மிருகமா பிறக்கலாம், ஆனா மனித பிறவி கிடைக்கிறது ரொம்ப கடினம். அதனால பெறுதற்கு அரிய பிறவி. உயிரை விட்டு உள்ள செத்து போறேன்னா சொல்றாங்களே, அதெல்லாம் மிக தவறான விஷயங்கள். ஏன்னா இத்தனை கஷ்டப்பட்டு கடைசியிலே இந்த ஆத்மா இந்த உடலை பெற்றுக்கொண்டு மனித உடல்ல வருகிறது. அதனால இந்த பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் இது கடைசி விட்டு கூட நீ இறைவனை கும்பிட மாட்டேங்கிறிய, நீ சிற்றடியை குறுகி பணிந்து பெற கற்று. இந்த மாதிரி ஒரு இத்தனை யோனிகள்ல பிறந்து கடைசியா மனித பிறவி எடுத்தா பிறகாவது உன்னுடைய திருவடியை போற்றுகின்ற புத்தி எனக்கு, இதெல்லாம் நான் படிச்சுக்கலையே, என்னெல்லாமோ படிச்சனே, ஆனா இதை நான் படிச்சுக்கலையே அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் படிச்சு கற்றிருந்த அவ்வை பாட்டி எல்லாருக்கும் ஞானம் எல்லாம் கொடுத்தா, நல்வழி முதலிய நூல்கள் எல்லாம் எழுதினா, அகங்காரம் வந்து விட்டு தலை நிமிர்ந்து நின்னா பாட்டி. எல்லாம் தமிழும் தெரிஞ்சு போயிட்டு அகங்காரம் இருந்தது, தனிமை தலை குனியவில்லை. அவ எழுந்துன்னு போனா சொல்லியாச்சு, மனுஷன் யாரும் கேட்க மாட்டேங்கிறான்னு காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தாலும் பழமுதிர்ச்சி வலை காடு. அந்த காட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது, ஆனா நல்ல சுவாரஸ்யமான கதை. அந்த மரத்துல ஒரு நாவல் பழ மரத்து மேல முருகப்பெருமான் ஒரு சின்ன ஆட்டு இடையினா ஆடு மேய்க்கும் சொல்லுவோம்னா மேல ஏறி உட்கார்ந்துட்டுதான். இங்க அவ்வளோ பாட்டி போனா போய் அகங்காரத்தோட மரத்துக்கடியில உட்கார்ந்தா. ஆனா பசி நல்ல பசி இருக்கிறது. மேலேருந்து அந்த முருகன் காத்துட்டு, என்ன பாட்டி பசிக்கிறதா அப்படின்னா, அவன் பசிக்குதுப்பா அப்படின்னா, இந்த பழம் போடட்டுமா, நாகப்பழம் இருக்கு போடட்டுமா அப்படின்னா, நாவல் பழமா, சரி போடு. அப்புறம் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டாராம். அப்போ பாட்டி என்ன சொல்றது தெரியல, பழத்துல கூட வித்தியாசமா சுட்ட பழம் சுடாத பழம் எனக்கு தெரியலையேன்னு சொல்லல, மனசுல நினைச்சுட்டு கேட்கறா. சரி சுடாத பழமே போடு, வாயில சுட வேணா சுடாத பழமே போடு அப்படின்னா, முருகன் மரத்தை குலுக்கினா பழங்களா நாகப்பழமா விழுந்தது.
அதுல பெரிய பழமா பார்த்து அவ கையில் எடுத்து அந்த பழத்தை ஊதுறா. மண் இருக்கேன்னு ஊதுறா. ஊதினோட முருகன் பார்த்துட்டு பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு. அப்போ மண் பட்டாலும் ஊதுவார், சூடு இருந்தாலும் ஊதுவார், ஆரவும் ஊதுவார். இது ரெண்டு பக்கமா ஊதும் போது இது எதுக்கு ஊதினு தெரியாத அளவு இந்த கேள்வியை கேட்டு இந்த குழந்தை நம்மள இது பண்ணிட்டான்னு அப்படியே அவ்வக்கு என்ன பண்றதே தெரியல. இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் என்ன இந்த மாதிரி என்ன புத்தி கடல் வச்சுட்டானே, நான் இவ்வளவு அகங்காரமா இருந்தேனே, குறுகி பணிந்து பெற கட்டிலேங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நான் தாழ்ந்து இருந்து முருகப்பெருமானுடைய அருளை தமிழை புரிஞ்சுக்கலையா, நீ யாருப்பான்னு கேட்டோன்னே முருகப்பெருமான் கண் முன்னால மயில் மேல தோகையில காட்சி கொடுக்கறான். அதை பார்த்த உடனே செந்தமிழின் திருவேல் செல்வ மகமேரே தித்திக்கும் தெந்தேனே தெவிட்டாத செங்கரும்பே பைந்தமிழின் நறுங்கனியே பழங்கனிந்த ரசமேன்னு சொன்னா, நாகப்பழத்தை சாப்பிடாதே முருகனுடைய தமிழை பார்த்து பழங்கனிந்த தமிழின் நறுங்கனியே பழங்கனிந்த ரசமே பதம் பரவும் அடியார்தம் பவன்களையும் மருந்தே அந்தமில்லா முழுமுதலே வேல் மயில் என்று இறைவோர் அகத்தில் உரை திருவிளக்க ஆறெழுத்தின் பயன எந்தமையோர் பொருட்படுத்தி எழுந்திருக்கும் துறைய இனி உனது திருவடியை இமைப்போதும் மறவேன்னு இந்நிலன்னு முருகா உன்னை நான் மறக்க மாட்டேன், தமிழை மறக்க மாட்டேன், உன் திருவடியை தாழ்ந்து பணிவேன் அப்படிங்கிற புத்தியை கொண்டு வந்தா அப்ப முருகப்பெருமன் கொடியது எது, இனியது எது, பெரியது எதுன்னு கேட்டான். அப்ப அரியது எது கேட்ட போது அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் எழுது, மானிடனாய் பிறந்த காலம் பூன் குருடு செவிடு வேடு நீங்கி பிறத்தல் எழுது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் எழுது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் எழுது, தானமும் தவமும் தான் செய்வாராயும் வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்னு ஒவ்வொரு சொல்றார். அப்போ என்னன்னா இறைவனுடைய அகங்காரம் இல்லாமல் யான் எனது என்று அகங்காரம் இல்லாமல் மமக்காரம் இல்லாமல் இறைவனுடைய திருவடியை குறுகி பணிந்து பெறுவதுதான் இந்த பிறவியிலே பிறவி பெருங்கடல் நீந்தால் இறைவனடி சேராதார் என்கின்ற அளவிலே இந்த பிறவி கடல் இருந்து வெளியே வர வேண்டும் என்றால், மானிட பிறவி பெற்ற பயனை நாம் அடைய வேண்டும் என்றால் அவனை தோத்திரம் செய்து பணிய வேண்டும். எத்தனை பிறவிகள் எடுத்தோம் என்பதை எல்லாம் மாணிக்க வாசகர் மிக்க அழகாக சிவபுராணத்தில் சொல்கின்றார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்லிரு மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நிறை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய் உன் பொன்னடிகள் காணன்னு எப்படி மாணிக்க வாசகரும் பாடுறார். எல்லா பெரியவர்களும் இந்த பிறவி பிறந்தால் பிறவாமை வேண்டும், அப்படி பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும்னு பிறந்ததற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னை நான் தொழுது வழிபட வேண்டும், மனதாலே இறைவனை போற்றுதல் வேண்டும், சித்தத்தினாலே இறைவனை சிந்தித்தல் வேண்டும், கண்களினாலே இறைவன் காட்சியை காண வேண்டும், காதாலே அவன் திருப்புகழை கேட்க வேண்டும், வாயினாலே அவனை துதிக்க வேண்டும், கரங்களினாலே அவனை கும்பிட வேண்டும், உடலாலே தண்டம் சமர்ப்பித்து அவனுக்கு அங்க பிரதர்சனம் செய்ய வேண்டும், நாவாலே உன் நாமம் என்றென்றும் ஜபிக்க வேண்டும். மனித பிறவி ஆறறிவு உள்ள பிறவி. இந்த பிறவியை இறைவனுக்காக தோற்றம் செய்து நம் உடலை தந்து உயிர்கள் எல்லாம் காக்கின்ற இறைவனை நன்றி கடன் செலுத்துவதற்காக அவனை பணிவதுதான் இந்த பிறவியின் பெற்ற பயன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பாடலிலே பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் நின் சிற்றடியே எப்படிப்பட்ட சிற்றடியை தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதென்றோ படி மாவல்லிப்பால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூடத்து முகடுமட்ட சேவடி நிட்டும் பெருமான் மருகந்தன் சிற்றடியே அருணினார் சொல்வார். ஒரு கந்தகனர் முதல்ல பார்த்திருக்கிறோம். அந்த உலகமெல்லாம் உலகின் காலால் இறந்த திருவடியை பெற்ற பெருமாள் திருவிக்கிரமமூர்த்தி அளவுக்கு அவருடைய மருகனான நீ சின்னவனா உன்னுடைய திருத்து கால்கள் சின்னஞ்சிறிய கால்கள், ஆனா பெரிய அருளை எல்லாம் அருளக்கூடிய சிறந்த கால்கள் என்பதை சிற்றடியை குறுகி பணிந்து என் அகங்காரத்தை விட்டு மமகாரத்தை விட்டு குறுகி பணிந்து பெற கற்றிலேன். நான் கற்றுக்கலையப்பா முருகா, உன் திருவுடைய உள்ளத்துல நினைக்க வேண்டும் என்ற அன்பை நான் கற்றுக்கொள்ளவில்லையே, அந்த ஞானம் எனக்கு வரவில்லையே, எல்லாத்தையும் கற்றறிந்தாலும் உன் நாமாவை போற்றுகின்ற உன் திருவடியை போற்றுகின்ற ஞானத்தை நான் கற்கவில்லையேன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு சொல்றாரு. இதுக்கு மேல மத கும்ப கம்ப தருகன் சிறுகன் சங்காம செய்யல அப்படிங்கிற இது இந்த அத்தனை வார்த்தையும் மதம் உள்ளது. கும்பம் போன்ற மத்தகம்னா யானையினுடைய தலையில 2 உருண்டை இருக்கும். அந்த தலையில பாத்தீங்கன்னா மேல உருண்டை பெருசா 2 உருண்டை தெரியும். அதுக்கு மத்தகம்னு பேரு.
மதம் மதம் பிடிச்சு மத்தகமுடைய கம்பம்னா யானை பெரிய தூண்கள் போல தூண்கள் போல கால்கள் இருக்கின்றது. தூண்ல கட்டி வச்சிருப்பாங்க யானையை. மத கும்பகம்ப தருகன்னா கோபம் கொள்ளுகிறது. சிறுகண்ணா சின்ன சின்ன கண்ணு இருக்கு யானைக்கு. எல்லா மிருகங்களும் பெருசு பெருசு. மானுக்கெல்லாம் பெரிய கண்ணு இருக்கும், யானைக்கு ரொம்ப சின்ன கண்ணு இருக்கும். அதை கூட அருணகிரிநாதர் இங்க எழுதியிருக்கிறார். தருகன் சிறுகன் சங்கிராம செய்யல. சங்கிராமனா போருக்கு தயாரா இருக்கும். இந்திரனுடைய யானை. இந்திரனுடன் எல்லாரும் போர் புரிந்து கொண்டே இருப்பார்கள். இந்திரன் போருக்காக இருக்கக்கூடிய தலைவன் கையில வஜ்ராயுதத்தை வச்சுருக்கா. அப்படி வருகின்ற யானைக்கு ஐராவதம்னு பேரு. ஐராவத கஜாரூடம் சோழவர்ணம் கிரீடம் சகசிரம் தியாய வஜ்ரபாணினம் சொல்லுவாங்க. இந்திரனுக்கு வஜ்ரபாணி, அவன் கையில வஜ்ரத்தை வச்சிருப்பான். அவனுடைய வாகனம் வெள்ளை யானையாகிய அந்த யானை. அந்த யானையானது ஐராவதம் என்கின்ற பெயரு. பார்க்கடலிலே உதித்தது. உஜ்ஜஸ்ரவசு என்கின்ற குதிரை, ஐராவதம் என்கின்ற யானை. இந்திரனுடைய சிம்மாசனம் பார்க்கடலிலே வந்த கற்பக விஷம், பசு ஆகிய காமத்தேனு, இதெல்லாம் பார்க்கடல திரும்ப கிடைச்சது இந்திரனுக்கு. அந்த யானையானது வெள்ளை யானை. அது கருதரித்தது சிவமுனிவராகிய மகாவிஷ்ணுடைய அருளினாலே. அது வயிற்றிலே பிறந்ததுதான் தெய்வ யானை. அந்த தெய்வ யானையை புகழ்ந்து பேசியிருக்கிற பாடல் இந்த பாடல். தருகன் சிறுகன் சங்கிராம சைலம்னா மலை. போன பாடல்லே சொன்னேன். அந்த கராச்சலம், கரம்னா கை, சலம்னா மலை, கராச்சலம்னா தும்பிக்கையை உடைய யானை. அந்த இதே போல சைலம்னா மலை. அந்த மலையை இருக்கக்கூடிய மதம் பிடித்த கம்பம் போன்று இருக்கக்கூடிய சின்ன கண்களை உடைய யானையாகிய ஐராவதம். அந்த ஐராவதத்தின் பெண்ணாகிய சரசவல்லி, சரசவல்லி, அமுதவல்லி, குமுதவல்லின்னு 2 பேர் அவங்க தவம் நடந்து முருகப்பெருமான திருமணம் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் இருவரும் மகாவிஷ்ணுடைய ஆனந்த கண்ணீரினாலே தோன்றிய 2 பாட்டனங்கள். அதுல ஒருத்தி சரசவல்லின்னு இவள தெய்வயானை சொல்லுவாங்க. அரசவல்லின்னு வள்ளியை சொல்லுவாங்க. காரணம் என்ன? நம்பிராஜன் அரசனுக்கு மகளாக ஏற்றுக்கொண்டான். அதனால அரசவல்லி அவள். சரசவல்லி இவள் எதுக்குன்னு கேட்டா மார்கட பக்தி, மார்கட பக்தின்னு 2 பக்தி மார்க்கத்துல இறைவனா தானே எடுத்துக்கொண்டு நம்மை பக்தி நெறியிலே சேர்த்து ஞானத்தை கொடுப்பான். அது மார்கட. அது மார்ஜர பக்தினா பூனை தன் குழந்தைகளை பத்திரமா வச்சுக்கிறதுக்காக தன் வாயால குழந்தை எடுத்துன்னு போய் பத்திரமா வச்சுக்குமா. அதுக்கு மார்ஜர பக்தின்னு பேரு. மார்க்கடம்னா குரங்கு. இந்த குரங்கு என்ன பண்ணும்? குரங்கு குழந்தைய அம்மா கவனிக்காது. குழந்தை அம்மாவை இருக்க தழுவி கொள்ளுமா. அதே போல இந்த மார்க்கட பக்திக்கு ஆதாரமா இருக்கக்கூடியவள் தெய்வயானை. மார்ஜர பக்திக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய வள்ளி. வள்ளினாகி முருகப்பெருமான் தானே ஓடி ஞானத்தை கொடுத்து அருளை கொடுத்து உபதேசம் செய்து ஏற்றுக்கொண்டார். ஆனா தெய்வயான தானே இருந்து உபவாசம் இருந்து முருகப்பெருமானை அடைந்தாள். ஆகையினாலே சரசவல்லி அவள் இருக தழுவி கொண்டார் முருகனை. எப்படி இந்த குரங்கு பிள்ளை குரங்கு அம்மா குரங்கு இறுக்கி கட்டிக்குமோ அந்த மாதிரி ஆத்மாவாகிய தெய்வயானை பரமாத்மா ஆகிய முருகப்பெருமானை இருக தழுவி கொண்டிருக்கின்ற கடகாசலா. கடகம் அப்படின்னா வளைவு, கடகம் அப்படின்னா ஒரு கையில தோள்களில போட்டுக்கின்ற வளை அலங்காரம். அந்த அலங்காரத்துல இந்த கந்தர் அலங்காரத்துல கடகாசலம் என்கின்ற அலங்காரத்தை முருகனுக்கு கைகளிலே கடகமாக போட்டு கடகம் அப்படின்னா கையில இருக்க கை வளை, தோல் வளை, இந்த வளைய போட்டு அலங்காரம் பண்ணி 12 கைக்கும் அலங்காரம் பண்ணி இந்த தெய்வ யானை அவனை இருக தழுவி கொண்டு என்னை விட்டுவிடாத, ஒரு 12 கைகளாக ஆத்மாவாகிய என்னை நீ ரட்சிக்க வேண்டும்னு கேட்கிற மாதிரி ஒரு சிறப்பான பாடல். இந்த பாடல் சொல்லுகின்றவர்களுக்கு அகங்காரம் அழிந்து போகும், மமகாரம் அழிந்து போகும், இறைவனுடைய திருவடி நினைவுக்கு வரும். அவர்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா மோட்சம் கிடைக்கும். மோட்சம் மட்டும் கிடைக்காது, மட்டும் இல்ல அவனுக்கு சம்பத்திகள் கிடைக்கும். வாழ்கின்ற வாழ்க்கையில எல்லா பொருளும் கிட்ட கிடைக்கும். நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய திருவடியை தருகின்றான் முருகன் என்பது அருணகிரிநாதனுடைய வாக்கு. அந்த மறுபடியும் பாடலை பார்க்கலாம். பெருகற்கரிய பிறவியை பெற்றும் நின் சிற்றடியை குறுகி பணிந்து பெற கட்டிலே மத கும்பகம்ப தருகன் சிறுகன் சங்கிராம சைல சரசவல்லி இருகத்தழுவும் கடகாசலா பன்னீர் புயனே என்று முருகனுடைய 12 கரங்களை சொல்லி அள்ளி கொடுக்கின்ற வள்ளலாகிய முருகப்பெருமானை எடுத்து இங்கே பேசி தெய்வயானின் பக்தியை அங்கே காட்டி நாம் குறுகி பணிந்து அகங்காரம் அமகாரத்தை விட்டு ஆண்டவனை குறுகி பணிந்து நம்பிக்கையோடு அவன் சிற்றடியை பணிய வேண்டும் என்பதே இந்த பாட்டின் ரகசியம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்.